அக்னேஸ்வரன் எப்படி பார்க்குறீங்க? மக்களுடைய பார்வையை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அண்ணன் வன்னியரசு அவர்கள் பெரும்பாலும் வாழைப்பழத்தில் தான் ஊசி ஏற்றுவாங்க. அண்ணன் வன்னியரசு வெண்ணெயில் ஊசி ஏற்றுறவர் தெளிவாக சொல்லாரு பாருங்களேன். ஏப்பா உங்களுக்கு என்னப்பா இந்த அம்மா உணவகம் அம்மா இதுன்னு வச்சுருக்கீங்களே, அது என்ன உங்கள் காசா? அரசு காசு தானே அண்ணே. அதே இது உங்களுக்கும் பொருந்தும் இல்லைண்ணே. கலைஞர் உரிமை மகளிர் தொகை உங்களுக்கும் பொருந்தும் இல்லைனே. எல்லாம் அரசாங்கம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய சொத்தை வித்து கட்டிய முல்லையும் பெரியாரையும் சேர்த்து அதிலிருந்து குழாய்களை கொண்டு வந்து 5 மாவட்டங்களை காப்பாத்தின பெண்ணி குயிக் அணைன்னு வைக்கலனே. இது இன்னைக்கு கூடிய திராவிட அரசியல். அது இருக்கட்டும், அதுக்குள்ள ரொம்ப போகணும். ஆனா 10 ரூபாய்க்கு தண்ணி கொடுத்தாங்களே, அதை ஏனே போய் முதலமைச்சர் போய் இது பண்ணி வைக்கல? 10 ரூபாய்க்கு உப்பு கொடுக்குறாங்களே, 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்கல்ல, அதை ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. ஆனா சரி, இதுக்கு மேடம் ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடம் சொல்லணும். சரி, கடை இந்த அம்மா உணவகத்தான் நீங்க உயர்த்தல, ஆனா 150% சொத்து வரி உயர்த்தினீங்களே, அம்மா உணவகம் மட்டும் அப்படியே உயராம இருக்கே ஏன்? ரெண்டாவது நம்முடைய சார் ராம்கி சார் சொன்னதுல ஒரு கருத்து, நியாயமான கருத்து, அது கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணுங்க. 1 கிலோ தக்காளி நீங்க 80 ரூபாய், அதனால 1 ரூபாய்க்கு இட்லி போட முடியாதுப்பா, விலைவாசி அவங்களுக்கும் கூடும்ல, அது 1.5 ரூபாயா மாத்துங்க. அதற்காக எல்லா காலகட்டத்திலையும் அமுதசுரபி மாதிரி ஒரு காயசண்டி மாதிரி அது அம்மா உணவகம் இருக்கட்டும். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் ரைட், இதை செய்யணும், அதுல மேன் பவர் பத்தலன்னா கட்டாயம் அதை உயர்த்தணும், இதெல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு திட்டம், அந்த திட்டத்தை ஒரு முதலமைச்சர் ஆய்வு செய்கிறார், இவ்வளோதானே. அது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதை வரவேற்கிறத விட்டுட்டு அதிகமாக விமர்சனங்கிறதுல எல்லா நேரத்தில் ஒரு பதட்டத்தோடையே இருக்கீங்களா? அதிமுக வாக்குகள் என்ன ஆகிடுமா, அந்த பக்கம் போயிடுமா, இந்த பக்கம் போய், ஏற்கனவே இவங்க கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒன்றிணைணுன்ற குரலாக வருது அப்படிங்கிற அந்த ஒரு நெருக்கடியோடையே இதையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கா? ஏன் நான் கேட்கறேன், விக்கிரவாண்டிக்கு பிறகு கேட்கறேன். 27,000 ஓட்டு அங்க வந்துருச்சு, மாறிடுச்சு. அதிமுக எதிர்ப்புனே இருந்தவங்க இன்னைக்கு மாத்தி ஓட்டு போடுறாங்கிறதுல இருந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி நம்ம பார்க்க கூடாது சார். 2019 இருந்து அதே கூட்டணி கட்சியோடு இருக்கிறோமே. இப்போ ஒரு கட்சி புதுசா வேற வந்திருக்கு, கமலஹாசன் கட்சி வேற வந்திருக்கு. வந்திருந்து நம்ம 6% வாக்கு குறைஞ்சிட்டுமே. அப்போ அதிமுக வாக்குகளை நம்ம கைவசப்படுத்தணும். அந்த நோக்கத்துல திமுக தான் பதட்டத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம எந்த வரியாவது இந்த அப்படி ஒரு முயற்சி இருக்குன்னு இதுல பாக்குறீங்களா? இந்த மூவ் அதிமுகவினரோட ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்கணுங்கிறதுக்கான ஒரு அட்டெம்ப்டாவும் இதை பாக்குறீங்களா? அது முயற்சி பண்ணதான சார் செய்வாங்க. அது முயற்சி எடுக்கத்தான் செய்யும். ஆனால் அது பலிக்காது, நடக்காது. அது மக்களுடைய விருப்பம் தான். அதை தாண்டி நீங்க அப்படி பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியில என்ன நடந்துச்சுன்னா, யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுல. இப்போ நீங்க மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார்ல, ஏப்பா சாத்தாங்குளத்துக்கு போகலன்னு. அதையும் தாண்டி 2000 இல்ல, 2 பேருமே தவிர்த்து இருக்காங்க போட்டி. அது பொலிட்டிக்கல் டெசிஷன், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அந்த வாக்கு, அதாவது திமுக எதிர்ப்பிலேயே இருந்த வாக்குகள், இதுவரைக்கும் திமுகவுக்கு வராத வாக்குகள் இப்ப வர தொடங்கி இருக்கா? அல்ல அதுல ஒரு அணுகுமுறை, நீங்க சொல்ற மாதிரி இது அரசியல் வியூகமா இருந்தாலும் அது நடக்குதுங்கிறதுல தான் நீங்க அதை விமர்சிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வரீங்களா? எப்பயுமே சார் ஒரு இடத்துல ஒரு தொடர்ந்து இது வராங்க, ஒரு பலவீனமா இருக்காங்கன்னா அது ஆளுங்கட்சி ஏறி அடிக்கிறது சகஜம்தான். ஆனால் அதற்காக அதிமுக வாக்குகள் வந்துரும், நாம தான் தொடர்ந்து வந்துரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மேடம் சொல்லும்போது சொன்னாங்கல்ல, அதாவது நீ பெண்களை இப்படி எல்லாம் இது பண்ணாதீங்க அப்படின்னு. ஏங்க, நீங்க தான் 1000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு ரீசார்ஜ் பண்ணி பேசிக்கன்னு சொன்னது நீங்க தான், ஓசி பஸ் சொன்னது நீங்களா. இதை தாலிக்கு தங்கத்தை சொல்லுவதை விட இந்த நீங்க சொல்றீங்கல்ல ஓசி பஸ், இதை விட பெண்ணினத்தை இழிவாக பேசுவதற்கு தந்தை பெரியார் 29 போட்ட மாநாட நீங்க தான் சீரழிக்கிறீங்க. நீங்க தான் உங்களுடைய செயல்கள் காட்டுது தப்பா போறீங்க. சகோதரருக்கு பென்னி குயிக்கை பத்தி நினைவுபடுத்தணும். ஜனவரி 15 அவரோட பிறந்த நாள். நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்ப சமீபத்தில் அதை அரசு விழாவாக கொண்டாடணும்னு அறிவிச்சிருக்காங்க. அன்னைக்கு பென்னி குயிக் அணைன்னு இல்ல, அதான் நான் சொன்னேன். அப்படி பார்த்தா அம்மா லோயர் கேம்ப்ல ஜெயலலிதா அம்மா அவங்க பேரனை கூப்பிட்டு விழா எடுத்தாங்க. பென்னி குயிக்கு மணிமண்டபமே கட்டி வச்சிருக்கோம். அதனால இதெல்லாம் அவர் அணையவே கட்டிட்டு போனாரு, பென்னி குயிக்னு வைக்கல. ஆனா நீங்க கலைஞர் உரிமை தொகைன்னு வச்சிருக்கீங்க, மாத்த முடியுமா? நிறைவு கருத்து, மக்கள் எவ்வளவு தூரம் நம்முடைய ஆட்சியில் நம்பிக்கையாக இருக்கிறார்கள் தான் நீங்க கொடுத்திருக்கீங்க அந்த தலைப்பு. அவங்களும் அதை சரியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த அம்மா உணவகம் சகோதரர் எல்லாம் போய் சாப்பிடணும். ஏன்னா பொதுவாக தெருகளில் இருக்கிறத தாண்டி மருத்துவமனைகள்ல அதிகமா இருக்கு. அங்க வருகின்ற அந்த ஏழை மக்கள் அதை போய் சாப்பிடுறாங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியல. ஜிஹெச்ல ஒருவேளை அவர் நேரடியா பார்த்த அனுபவத்துல சொல்றாரு, எங்கயாவது குறைகள் இருந்தா நிவர்த்தி பண்ணுங்க, இன்னும் கூடுதலா அக்கறை செலுத்துங்க. எழும்பூர்ல தமிழ் தெருன்னு இருக்கு, அதுல உள்ள சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல் வாசல்ல இருக்கிற அந்த அம்மா உணவகத்துல கூட்டம் அலைமோகுதுன்றத நான் தினசரி பார்த்துட்டு இருக்கேன். அதனால ஜிஹெச்ல ஸ்டான்லில அப்புறம் இந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல் இன்னும் எங்க தேவையோ அங்க இன்னும் கூடுதலா செய்யுங்கிறாரு. ரைட். வன்னியரசு ரொம்ப சொல்லுங்க. அதாவது இந்த 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது திமுக அரசினுடைய மதிப்பீடு தான் விக்கிரவாண்டி வெற்றி.
அப்போ இந்த ஒரு இடைத்தேர்தல் வெற்றி அப்படி இல்லை நீங்கள் இப்போ இவங்க வந்து கள்ளக்குறிச்சி ஒட்டி வந்து அவங்க பண்ண பரப்புரை விமர்சனங்கள் நிறைய வச்சாங்க. அப்போ அதெல்லாம் எடுபடலை அல்லது அதை ஒரு பொருட்படுத்தலை அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த 3 ஆண்டுகளில் என்னென்ன சமூக நல திட்டங்கள், என்னென்ன வந்து பெண்களுக்கு தனியாக பண்ணணும் அப்படிங்கிறத முதலமைச்சர் வந்து யோசிக்கிறாரு. அப்போ அந்த அடிப்படையில் இந்த அம்மா உணவகம் அப்படிங்கிறது மக்களுக்கு பயன்பாடுள்ள ஒரு உணவகம் அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மையார் ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு அதை கொண்டு வந்திருக்கிறாங்கிறத திமுக அரசு ஏற்றுக்கொள்கிறது. அப்போ என்டாஸ் பண்றாங்க. அந்த அந்த புள்ளியிலிருந்து நம்ம வந்து பார்க்கணும். நான் வெறும் பேர் சொல்றாங்க அப்படிங்கிறதுனா மற்ற இடங்கள்ல எல்லாத்துக்கும் அம்மா அம்மா நீங்க வைக்கிறீங்களே அப்படின்னா அது இழிவுபடுத்திருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க இவ்வளவு வச்ச பிறகும் அந்த பேர் எடுக்க அரசியல் ரீதியாக அதை பார்க்கல, இதை என்டாஸ் பண்றாங்க தேவைங்கிற அடிப்படையில். நிறைவு கருத்து ராம்கி. இது வந்து அரசியல் ஆகாமல் இது வந்து இது சமூக நல திட்டமாக கொண்டு போறது நல்லது. இன்று வந்து இது ஒரு அரசியலுக்கான ஒரு கண்டென்ட்டா கிடைச்சிருச்சு. அதை வந்து அதிமுக பயன்படுத்திக் கொள்கிறது. அதை வந்து தவிர்த்து விட்டு திரு அன்வர் ராஜா உங்க நிறைவு கருத்து சார். புதிய விவாதங்களுக்கு நேரம் இல்ல, உங்க நிறைவு கருத்தோட நிறைவு சார் நிகழ்ச்சி. திரு அன்வர் ராஜா, இதுல 2 விஷயத்தை சொன்னாரு நம்முடைய வன்னியரசு அவர்கள். 2 விஷயத்தை சொன்னாங்க. இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கிறதுனால நான் உங்க டிவியின் மூலமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை அம்மா கொண்டு வந்தார்கள் என்று அவர் வன்னியரசு சொன்னார். நான் தான் அந்த சட்டத்தின் அந்த பில்லில் சட்டமன்றத்தில் நான் தான் பேசினேன். அம்மா அவர்கள் என்னைத்தான் பேச சொன்னார். நான் தான் அந்த பில்லில் பேசினேன். கட்டாய மதமாற்ற தடை சட்டம். நான் இதை இப்படியே சொல்லிவிட்டு இதை திமுக எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதா என்று கேட்டேன். சட்டசபையிலே கேட்டேன். கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை திமுக ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா? திமுக ஆதரிக்கிறது என்றுதான் சட்டசபையிலே சொன்னார்கள். ஏனென்றால் கன்வர்ஷன் அண்ட் கம்பல்சன், கன்வர்ஷன் அண்ட் கம்பல்சனை யாரும் ஏற்க மாட்டார்கள். கன்வர்ஷன் அண்ட் கம்பல்சனை தான் இந்த சட்டம் தடை செய்தது. அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்பதால் நாங்கள் தேர்தலுக்கு பிறகு அதை கூட விட்டுவிட்டோம். ஒன்று. இரண்டாவது, இன்னொன்று சொன்னார், எம்பிசி என்பதை கலைஞர் தான் கொண்டு வந்தார் என்று சொன்னார். இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன். கலைஞர் எம்பிசி என்று கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது எம்ஜிஆர். எம்ஜிஆர் சேர்த்து வைத்த சொத்து அது இருந்ததால் தான் கலைஞரால் எம்பிசி என்று ஒரு டிவிடெண்ட் கொண்டு வந்து அந்த மக்களுக்கு அதை தர முடிந்தது. எனவே பேசிக் மறந்துவிடக் கூடாது என்று நான் தெரிவித்தேன். சட்டமன்றத்தில் ஆதரித்தது யார் என்ற கேள்வி வைக்கிறார் திரு வன்னியரசு. திமுக சட்டமன்ற குறிப்பெடுத்து பாருங்க. கட்டாய மதமாற்ற தடை சட்டம். ஒருவரை இன்னொரு மதத்திற்கு மாறுவதற்கு அவராக விரும்பி மாறினால் அது தவறில்லை. ஆனால் ஒருவரை கட்டாயமாக மதமாற்றம் செய்தால் அது தவறு. கட்டாயமாக கன்வர்ஷன் அண்ட் கம்பல்சன், கட்டாயமாக ஒருவரை மதமாற்றம் செய்வது தவறா சரியா? தவறா சரியா? நான் கேட்ட கேள்வி சட்டமன்ற குறிப்பேட்டில் இருக்கிறது. அந்த பில்ல நான் தான் பேசினேன். அது இல்லை, நாங்கள் கட்டாய மதமாற்றத்தை நாங்கள் ஏற்கவில்லை. திமுகவும் அதை ஆதரித்தது. ஐயா வந்து சட்டப்பேரவையில் இருந்திருக்கிறாரு. ஒரு அதிகமாக வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. எனக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை. அவர் சட்டப்பேரவையில் இருக்கிறார். நாங்கள் வெளியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் சேலத்தில் வந்து இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு இதை நாங்கள் நடத்தினோம். அதில் தான் எங்களுடைய பெயர்கள்லாம் தமிழில் மாற்றுறோம். இவங்க வந்து கட்டாய மதமாற்றம் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். இதில் என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு அரசு நீங்க வந்து முழுமையா வந்து கட்டாய மதமாற்றம் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை திராவிட அரசு இல்லை பேரறிஞர் அண்ணாவுடைய பேரில் இயங்கக்கூடிய ஒரு அரசு நீங்கள் அந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வர்றது மூலமாக நீங்கள் பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டத்தை ஏற்றுக்கொள்றீங்க. ஒன்று. ரெண்டாவது, சட்டப்பேரவையில் யார் வந்து இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை ஆதரித்து பேசினார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். குற்றச்சாட்டுக்காக சொல்லல, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். தயவு செய்து அந்த யாருன்னு மட்டும் சொல்லல. என்ன வன்னியரசு அவர்களுக்கு இன்னும் அது புரியவில்லை. தயவு செய்து கார்த்திகேயன் எனக்கு ஒரு வாய்ப்பு. வன்னியரசு அவர்களுக்கு என்ன புரியவில்லை. அதாவது கட்டாயமா ஒருத்தரை ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு நீண்ட விவாதம் அதை மாற்றக்கூடாது என்பதை திமுக நாங்களும் ஆதரித்தோம். இந்த சட்டம் சொல்றது அதுதான். கன்வர்ஷன் அண்ட் கம்பல்சன் கூடாது என்பதுதான். இந்த சட்டம். நீங்க சட்டத்தையும் சரியா புரிஞ்சுக்கலன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நீ தயவு செய்து கூடாது. செயல் திட்டம் கட்டாய மதம் மாத்தினாங்கிறத அந்த புள்ளியில இருந்து எடுக்கிறாங்க. அவங்க சுதந்திரமா